புதிய ஏற்பாட்டில் 214 இருக்கு. புதிய ஏற்பாட்டில் 214 இருக்கு. அதில் சொல்லப்படுது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால். அப்ப நான் முதல்ல எங்க அடிமையா இருந்தேன்? பாவத்தில் அடிமையா இருந்தேன், சாபத்தில் அடிமையா இருந்தேன், வியாதியில அடிமையா இருந்தேன். அப்போ அப்படி அடிமையா இருந்த என்னையும் உங்களையும் இயேசு என்ன பண்ணாருன்னா அவருக்கு அடிமையா மாற்றிட்டார். அப்ப அந்த அடிமை எப்படி மாறினது? நான் எப்படி இயேசு அடிமையா மாறினா, அவர் ரத்தம் என்னை அடிமையாக மாற்றினது. ஆமென், அல்லேலூயா. அவர் ரத்தம் இந்த உலகத்திலே சிந்தப்படினாலே, அவருடைய ரத்தம் இந்த உலகத்திலே எல்லாருக்கும் சிந்தப்பட்டபடினாலே அந்த ரத்தம் நம்ம வாழ்க்கையை மாற்றினது. அதான் ஆமென், அல்லேலூயா. ரத்தம் தான் வாழ்க்கையை மாற்றினது. அப்போ இன்னைக்கு அவர் ரத்தம் இல்லாம ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நம்ம ஒருவேளை நினைக்கலாம், வருஷம் என்ன செய்வாங்க, வருஷம் பலியிடுவாங்க, எதுக்கு பலியிடுறாங்க, எதுக்கு பலியிடுவாங்க? நிறைய பாவம் பண்ணிருப்பாங்க. அந்த பாவம் அந்த ஆடு என்ன செய்வாங்க, பலியிடும் போது அந்த ஆட்டுடைய பாவங்களை மன்னிக்குமா, ரத்தம் மன்னிக்குமா? ஒரு நாள் மன்னிக்காது. அங்க ஒரு பாட்டு ஒரு பாட்டு பண்ணாரு, ஆட்டு ரத்தமோ கோழி ரத்தமோ மனுஷ ரத்தமோ விடுதலை கொடுக்காது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எதைய வாழ்க்கையை விடுதலை கொடுக்கும், எதைய வாழ்க்கையை மாற்றும், எதைய வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வாதம் வைக்கினா அந்த இயேசுவின் ரத்தம் தான் உங்களையும் என்னையும் இன்னைக்கு வாழ வைக்கும். ஆமென், அல்லேலூயா. அவர் சிலுவைக்கு போகும் பொழுது, அந்த சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது ஒரு சொற்றத்தை கூட அவர் சர்வத்தை காணப்படலை இயேசு சரீரத்தில். அப்ப அவ்வளவு அடிகள் பட்டிருக்கிறார், அவர் வேதனைப்பட்டிருக்கிறார். எருசலேம் அவர் அப்படியே போனாங்க. அந்த எருசலேம் வீதியில ரத்தமா கடந்தான். நீங்களும் நானும் பரிசுத்தமாய் நீங்களும் நானும் அவர் பிள்ளையாய் மாறுகிறார். முதலாவது பாருங்க, அந்த இயேசுவின் ரத்தம் வந்துச்சுன்னா உங்க பாவத்தையும் என் பாவத்தையும் மன்னிச்சு. நான் தப்பு பண்ணேன்னா, தப்புன்னு சொன்னேன், தப்பு நீங்க பாவத்தை மன்னிப்பீங்களா? மன்னிக்க மாட்டீங்க. என்ன சொல்லுவீங்க? சொல்லி காமிப்போம். ஆனா இயேசு அது சொல்லி காமிக்கல. நம்ம எத்தனையோ பாவங்கள் செய்திருப்போம், எத்தனையோ வார்த்தைகள் தேவனுக்கு பேசியிருப்போம், நம்ம சிந்தை மூலமா பாவம் செஞ்சிருப்போம், கட்டமா செஞ்சிருப்போம், கை மூலமா பண்ணிருப்போம். ஆனா இயேசு பாருங்க, அவர் எந்த பாவத்தையும் பார்க்கவில்லை. ஆனா இயேசு நம்முடைய பாவத்தை அவர் ஒன்றும் வைக்காம, எதுவும் நினைவு கூடாம அது எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு? மன்னித்தார். இயேசு ரத்தம் எல்லாவற்றையும் இருந்துச்சுதான் உங்க பாவத்தையும் என் பாவத்தையும். ஆமென், அல்லேலூயா. யாருமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை, ஆனா உங்க பாவத்துக்கு நீங்க தான் அடிக்கப்படணும். நல்ல கவனிங்க, உங்க பாவத்துக்கு நீங்க தான் அடிக்கப்படணும், நீங்க தான் சிலுவையில் அறையப்படணும். நியாய பிரமாணத்தின்படி அப்படி பழைய ஏற்பாட்டு காலத்துல பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு, மூக்குக்கு மூக்கு, கை கொடுக்கணும். ஆனா அது பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி இயேசு வாழவில்லை, புதிய ஏற்பாடு படி வாழ்ந்தார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. பழைய ஏற்பாடு படி நியாய பிரமாணத்தின்படி நீங்க தான் சாகுற பாவத்துக்கு. நியாய பிரமாணத்தின்படி தன்னால முடிஞ்ச ஒரு புறாவோ ஒரு கோழியோ ஆடோ மாடோ கொண்டு வந்து அதன் மேல கையை வைக்கணும். என் கையை வச்சு என் பாவத்தை ஆடு சுமக்குதான், என் பாவத்தை மாடு சுமக்குமா. அப்போ அந்த ஆட்டையும் மாட்டி அவங்க பலியில் என்ன செய்வாங்கன்னா தெரிஞ்சு கொடுப்பாங்க, பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது பூரணமா இல்லை, பூரணமான மன்னிப்பு அல்ல. எது பூரணமான மன்னிப்புனா, இயேசு இன்னைக்கு எனக்காக சிலுவையில் மரித்தாரோ, எனக்காக சிலுவை சொன்னாரோ, பாவத்தை மன்னிச்சாரோ, அது பூரணமான. ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. முதலாவது அந்த இயேசு கட்டளைனா உங்க பாவத்தையும் என் பாவத்தையும் மன்னிப்பது மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரெண்டாவது அந்த இயேசுவின் ரத்தம் அவங்க என்ன கொடுக்குது பாருங்க. அதுல 23 வாசிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை
வரவும் தேவனுடைய கிருபை வரவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உண்டான நித்திய ஜீவன். ஃபர்ஸ்ட் ரத்தன செய்து நம்முடைய பாவத்தை மன்னிக்குது. அது எவ்வளவு ஒரு பாவமா இருக்கட்டும், சரியா, எவ்வளவு ஒரு பாவமா இருக்கட்டும், அத்தனை பாவத்தை மன்னிச்சு விட்டாருமா. அது சொல்ற பைபிள் சொல்றது நம்முடைய பாவத்தை முதுகுக்கு முன்னாடி போட்டார். அப்புறம் நம்முடைய பாவத்தை கடலின் ஆழத்துல போட்டார். சங்கீதத்துல வாசிக்கும். அப்போ முதுகுக்கு முன்னாடி போட்டா நம்ம பார்க்க முடியாது. உண்மைதானே? கடலின் ஆழத்துக்கு
சொல்லப்படுது பாருங்க, அந்நிய நுகத்திலே அவிசுவாசத்துடன் பிணைக்கப்படாத இருப்பார்களாக, நீதிக்கும் அநீதிக்கும். நீதி யாரு? இயேசு கிறிஸ்து. அநீதி யாரு? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் அவருடைய போயிட்டு இருக்கிறேன். அப்ப அவருடைய போகிறேன்னா நான் அந்த உலகத்துக்கு பின்னாடி போக கூடாது, அந்த உலகம் சொல்றதை கேட்க கூடாது. நீதி என்ன சொல்றதோ, இயேசு என்ன சொல்றாரோ அதை மட்டும் நான் செய்யணும். ஐக்கிய உலகத்தோட அல்ல, இயேசு. இதெல்லாம் உனக்கு எது கிடைக்கும்? பாவம். இரண்டாவது மூணாவது ஐக்கியத்தை உண்டாக்கலாம். ஐக்கியத்தை உண்டாக்கலாம். நாம் இதான் பெரிய தீவிர காட்டுறோம். நமக்கும் தேவனுக்கும் பெரிய பிளவு கரப்படுது. ஆனா அது அவதான் சேர்ந்து வச்சாங்க. எபேசியர் பக்கத்துக்கு 265 பக்கம் புதிய ஏற்பாட்டிலே 2ஆம் அதிகாரம் 13, 14, 15, 16 வாசிங்க. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு தரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற
நான் அந்த உலகத்துக்கு அடமானமா இருந்தேன். ஆண்டவர் என்ன பண்ணாரு? அந்த ரத்தம் என்னை அடமானத்திலிருந்து மீட்டெடுத்தது. அல்லேலூயா. அது சொல்லப்படுகிறது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய அவர் இருக்கிறாரா? குற்றமில்லாதவர் யார்? இயேசு. சொல்லப்படுது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது பெரிய ஒரு சமூகத்தில் விலையேறப்பட்ட ரத்தம். யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியத்தை, யாருக்கும் கிடைக்காத அந்த ரத்தத்தை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. சொல்ல பாருங்க, இந்த விலையேறப்பட்டதுனாலே மீட்கப்பட்டவர்கள் என்ன செய்யுங்க? அருமைக்குள்ளே அப்படிங்கிறார். பவுல் சொல்றார், அருமைக்குமே அருமையா அப்படிங்கிற கேள்வி அருமையா ஒரு நாள் மீட்கப்பட்டு இயேசுவின் காரணம். அல்லேலூயா. தேவன் இயேசுவின் காரணம். பாவத்துக்காக பண்ணிட்டான், சாபத்துக்காக பண்ணிட்டான், வியாதிக்காக பண்ணிட்டான். ஜெபிக்கும் போதும் சமூகத்தில் வரும்போதும் இயேசுவோட கல்வாரி சிலுவை கண்முன்னே செய்தமா? கண்முன்னே சிலுவை நீங்க பார்த்துட்டீங்கன்னா அப்படியே வாழ்க்கையில மெய்யான ஆசீர்வாதத்தை, மெய்யான சமாதானத்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் அந்த இயேசு ரத்தம் என்னதான் உங்களுக்கு? பாவத்தை மன்னிக்கிறது. இரண்டாவது நித்திய ஜீவனை தருகிறது. மூன்றாவது ஐக்கியத்தை உண்டாகிறது. நாலாவது மீட்பை தருகிறது. சரியா? அந்த வரம் அல்லேலூயா. ஜெபிக்கலாம். கண்களை மூடி நீங்க பேசலாம். என்ற வார்த்தைக்காக நம்ம வாழ்க்கை கொடுப்போம். சமூகத்தில் 4 காரியங்களை குறித்து பேசுகிறார். 4 காரியங்களை குறித்து ஒப்புக்கொடுக்கும். ஒருவேளை பாவங்கள் இருந்தால் குறைகளை மன்னிக்கப்பான்னு சொல்லி அறிக்கிறீங்க. அவர் நிச்சயமாய் பாவத்தை மன்னிக்க, அவர் நிச்சயமாய் உங்களை பரிசுத்தமாய் வாழ வைக்கிறார். இந்த ரத்தம் உங்களை பரிசுத்தமாய் வாழ வைக்கும். இந்த ரத்தம் உங்களை பரிசுத்தப்பட்டு அதை ரோமர்ல வாசிக்கிறோம். இந்த ரத்தம் உங்களை பரிசுத்தப்பட்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்க நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசப்பா பிள்ளைகள் பேசின ஆண்டவரே, இயேசப்பா உங்க ரத்தம் கப்பன் நீதிமன்றம் மாத்துதப்பா. ஒரு ரத்தம் ஆண்டவரே மீட்பை தருதப்பா. ஒரு ரத்தம் ஆண்டவரே பாவத்தை மன்னிக்குது ஆண்டவரே. உங்க ரத்தம் ஐக்கியத்தை உண்டாக்குதப்பா. உங்க ரத்தம் ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுக்கும் தேவனுக்கும் பகையா இருந்த நாங்க இன்னைக்கு நாங்க ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம்னா, இன்னைக்கு நாங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றோம்னா அது காரணம் நீங்க தான்ப்பா. நீங்க தான் ஆண்டவரே. நீங்க இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே செய்ய முடியாத ஆண்டவரே. எல்லாமே ஒரு ரத்தம் தான் ஆண்டவரே. ஒரு ரத்தம் தான் எங்க பாவங்களை மன்னித்ததப்பா. ஆண்டவரே துன்மார்க்கமாய் ஜீவித்த எங்களை ஆண்டவரே, இந்த உலகத்துல அடிமையா இருந்த எங்களை ஆண்டவரே அப்பா எங்கேயோ இருந்தப்பா சிதறவிட்ட ஆடுகளை போல நாங்கள் வாழ்ந்த மாட்டவரே. ஆனா இன்னைக்கு ஆண்டவரே உங்க இடத்துல திரும்ப கொண்டிருக்க மாட்டவரே. கண்காணியும் மேய்பெருமாகிய உங்க பக்கத்துல வந்திருக்கிற மாட்டவரே. எங்களை சேர்த்து கொண்டீங்க ஆண்டவரே. யாருமே செய்ய முடியாத அற்புதமான காரியத்தை, யாருமே செய்ய முடியாத அதிசயமான காரியத்தை என் தகப்பனே எங்க வாழ்க்கையில பிள்ளைகள் வாழ்க்கையில செய்தீங்களே ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. நன்றி. நன்றியோடு துதிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் உலகத்துல சிந்தப்பட்டாரு ஆண்டவரே. இன்னைக்கோ மறுபடியும் மாட்டோம். இயேசுவின் ரத்தம் உலகத்துல சிந்தப்படாவிட்ட ஆண்டவரே, நான் இன்னும் பாவத்திலேயே வாழ்ந்திருப்போம். இன்னும் சாபத்திலேயே வாழ்ந்திருப்போம். என் ஆண்டவரே நீங்க மகனே இயேசு அனுப்பி வைத்து அவர் எங்க பாவங்களெல்லாம் கல்வாரி சிலுவையில் சுமந்து சென்ற வேதனை வாசிக்கிற மாட்டோம். குற்றமில்லாத ரத்தம், மாசற்ற ரத்தம், விலையேறப்பட்ட ரத்தம், விலையேறப்பட்ட ரத்தம் ஆண்டவரே பாவத்தெல்லாம் மன்னிச்சு ஐக்கியத்தை உண்டாக்கி நித்திய ஜீவனை கொடுக்க போகுது ஆண்டவரே. மீட்பை தரப்போகுது. காத்திருக்கிறோம் ஆண்டவரே. காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் தேவன் Amen.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே